ஆர்கனைசேஷன் நேம் HPCL. இதோட ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெட். இது வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன். இதில் ரிலீஸ் ஆயிருக்க ஒரு ரெகுலர் பேசிஸ் அதுக்குண்டான ஜாப் நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸை வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். டோட்டல் வேகன்சி பார்த்தீங்கன்னா 372 இருக்குது. இதில் வந்து போத் ஃப்ரெஷர்ஸ் அப்புறம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ரெண்டு பேரும் அப்ளை பண்ணுற மாதிரி சில போஸ்டிங்ஸ் இருக்குது. ஃப்ரெஷர்ஸ் கேண்டிடேட்ஸ் வந்து இந்த மந்தோட எண்டு, அதாவது June 30க்குள்ளே வந்து அப்ளை பண்ணணும். எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து July 15 வரைக்கும் அப்ளை பண்ணுறதுக்கு டைம் இருக்குது. அஃபீஷியல் வெப்சைட் டீட்டெயில்ஸ் இங்கே இருக்குது. சேலரியோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 30,000 to 2,80,000 வரைக்கும் இருக்கும். ஸோ இந்த 2,80,000 வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து இருக்கும். பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் பார்த்தீங்கன்னா வேரியஸ் பிளேசஸில் இருக்குது. தமிழ்நாட்டிலையும் வந்து வேரியஸ் லொக்கேஷன்ஸில் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதுபோக வந்து மும்பை, அப்புறம் விசாகப்பட்டினம், உத்தரப்பிரதேஷ் இந்த மாதிரி பிளேசஸ்லேயும் ஜாபோட போஸ்டிங்ஸ் இருக்கும். வேக்கன்சி டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த 372 வேக்கன்சிஸும் மல்டிபிள் போஸ்டிங் கீழே வந்து ஆட் ஆகிருக்கு. ஸோ ஒவ்வொன்றுக்கும் பார்த்தீங்கன்னா தனித்தனியான போஸ்டோட நேம், அதுக்கப்புறம் வந்து எவ்வளோ நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ் வந்து அதில் அலாட் ஆகிருக்குன்ற அந்த டீட்டெயில்ஸ் வந்து இங்கே இருக்குது. ஸோ செக் பண்ணிக்கோங்க. அதோட முக்கியமானது பார்த்தீங்கன்னா குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ். ஸோ டாப்பில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷர்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம். ஜஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து அந்த டிகிரி ஸ்பெசிஃபிக்கான அந்த குவாலிஃபிகேஷன்ஸ். இப்போ ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் குவாலிட்டி கண்ட்ரோலுக்கு பார்த்தீங்கன்னா பிஎஸ்சியில் வந்து கெமிஸ்ட்ரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் மெக்கானிக்கலில் பார்த்தீங்கன்னா டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக இருக்குது. கடைசியில் இருக்க போஸ்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸோடு இருக்கும். இப்போ டெப்யூட்டி ஜென்ரல் மேனேஜர் பாலிமர் எக்ஸ்பர்ட், இதுக்கு பார்த்தீங்கன்னா 18 இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் தேவைப்படும். ஸோ இந்த டெப்யூட்டி மேனேஜருக்குலாம் பார்த்தீங்கன்னா 18 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ். ஐஎஸ் ஆஃபீஸருக்கு பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ். உங்களோட குவாலிஃபிகேஷன் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அதோட சேர்த்து 2 இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் தேவைப்படும். ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 25 to 48 இயர்ஸ். பேஸ்ட் ஆன் போஸ்ட் வந்து ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் மாறும். அதே போல் சேலரியோட ரேஞ்சும் பார்த்தீங்கன்னா மினிமம்லேருந்து மேக்ஸிமம் அந்த டீட்டெயில்ஸ் இங்கே இருக்குது. ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் தனித்தனியாகவே இருக்குது. இதில் வந்து டெப்யூட்டி ஜென்ரல் மேனேஜர், சீஃப் மேனேஜர் இந்த போஸ்டிங்லாம் வந்து ஹையஸ்ட் சேலரி பார்த்திங்கன்னா கூட இருக்கும். 2,60,000 2,80,000 இந்த ரேஞ்சில் இருக்கும். அப்ளிகேஷன் ஃபீ இருக்குது. ஜென்ரல் கேண்டிடேட்ஸ்க்கு பார்த்திங்கன்னா 1,180 வித் ஜிஎஸ்டியோட. எஸ்சி எஸ்டி டிசேபிள்டு கேண்டிடேட்ஸ்க்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீ கிடையாது, அவங்க ஃப்ரீயாக அப்ளை பண்ணிக்கலாம். செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்திங்கன்னா வேரியஸ் டெஸ்ட் இருக்கும். பேஸ்ட் ஆன் வந்து எந்த போஸ்ட்டை நீங்கள் சூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்றப்பலாம் வந்து மாறும். பட் இனிஷியலாக பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் வந்து மஸ்ட்டு, ரிட்டன் டெஸ்ட்டு, அப்புறம் உங்களோட NET ஸ்கோரு, டைப்பிங் டெஸ்ட்டு, இது வந்து போஸ்ட் பேஸ்டு மாறும். குரூப் டிஸ்கஷன் இருக்கும் ஃபஸ்ட் ரவுண்டில் செலக்ட் பண்ணுற கேண்டிடேட்ஸ்க்கு. அதுக்கப்புறம் வந்து சைக்கோமெட்ரிக் அசஸ்மெண்ட், ஸ்கில் டெஸ்ட் இருக்கும். சில போஸ்ட்டுக்கு ஸ்கில் டெஸ்ட் இருக்கும். ஃபைனலாக வந்து பர்சனல் இன்டர்வியூ, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன். மெடிக்கல் டெஸ்ட்டு வந்து ஃபைனலாக கடைசியாக இருக்கும். ஜாயின் பண்ணுற கேண்டிடேட்ஸ், அதாவது எல்லாத்துலேயும் கிளியர் பண்ணுற கேண்டிடேட்ஸ்க்கு மெடிக்கல் டெஸ்ட் வச்சு ஃபைனலாக வந்து உள்ளே வந்து ஆன்போர்ட் பண்ணுவாங்க. ரெக்ரூட்மெண்ட்கான அந்த ஸ்டெப்பு எப்படி அப்ளை பண்ணுறதுன்ற டீட்டெயில்ஸ் வந்து இங்கே இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் இருக்குது. நான் ஆல்ரெடி சொன்னது போல் ஃப்ரெஷர்ஸ் வந்து இந்த மந்தோட கடைசியில் வந்து அப்ளை பண்ணணும், அதாவது June 30. எக்ஸ்பீரியன்ஸ்க்கு வந்து July 15 வரைக்கும் அவங்க அப்ளை பண்ணிக்கலாம். பேஜோட பாட்டம் வந்தீங்கன்னா அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷனுக்கான PDF இங்கே இருக்கும். இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த PDFயில் பார்த்தீங்கன்னா HPயோட அஃபீஷியல் வெப்சைட்லேருந்து ஓப்பன் ஆயிருக்க டைரக்ட் PDF. இதில் வந்து நம்ம இப்போ பார்த்த எல்லா டீட்டெயில்ஸுமே இங்கே வந்து கிளியராக இருக்கும். ஸோ டேபிளில் பார்த்தீங்கன்னா பொசிஷன், எவ்வளோ பே ஸ்கேல், நம்பர் ஆஃப் வேகன்சிஸ், மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டு, அப்புறம் எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன் வித் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து லாஸ்ட் காலமில் இருக்கும். ஸோ இந்த ஸ்டார்டிங்கில் இருக்க போஸ்டிங்ஸ்லாம் பார்த்திங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நெல் தான். ஸோ ஃப்ரெஷர்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம். கடைசியில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் வந்து தேவைப்படும். ஸோ 3.1 பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் வந்து தேவைப்படுது. சில போஸ்ட்டுக்கு வந்து 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் தேவைப்படும், சிலதுக்கு 2 இயர்ஸ். டெப்யூட்டி சீஃப் மேனேஜர் இந்த மாதிரி மேனேஜர் கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா 18 இயர்ஸ் வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் தேவைப்படும். ஸோ உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ப்ளஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க கேண்டிடேட்ஸ் வந்து அதுக்கான போஸ்டிங்க்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ப்ளஸ் வந்து சேலரி ரேஞ்சும் வந்து இந்த டேபிளே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டேபிள் தான் முக்கியமான இன்ஃபர்மேஷன். அதுக்கப்புறம் வந்து மினிமம் ஏஜ், மேக்ஸிமம் ஏஜ் அதுவும் ஒரு டேபிளில் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்டாக இருக்கும். ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், அதோடு சேர்த்து சபார்டினேட் குவாலிஃபிகேஷன்ஸ். அதாவது இப்போ நீங்கள் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் டிசிப்ளினில் அப்ளை பண்ணுறீங்கன்னா அதுக்கு வந்து என்னென்ன டிசிப்ளினில் இருக்க இன்ஜினியரிங் கேண்டிடேட்ஸ்லாம் அப்ளை பண்ணலான்ற அந்த டீட்டெயில்ஸ் வந்து இந்த காலமில் இருக்குது. ஸோ இந்த PDFயில் பார்த்தீங்கன்னா இது எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், இந்த ஏஜ் லிமிட், இந்த டீட்டெயில்ஸ் வந்து கிளியராக எல்லாமே இருக்கும். இதை செக் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுறதுக்கு நம்ம பேஜோட பாட்டம் வந்தீங்கன்னா அப்ளிகேஷன் லிங்க் இருக்குது. ஸோ இந்த அப்ளை ஆன்லைன் லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா HPCLோட அஃபீஷியல் வெப்சைட்டில் டைரெக்டாக அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் இருக்குது. ஸோ இங்கே வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கணும். அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் அதை கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் கிடைக்கும். அதை வச்சு நீங்கள் இதுக்கு முந்தின பேஜுக்கு போனீங்கன்னா லாகின் பண்ணிடலாம். லாகின் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணும்போது அப்ளிகேஷன் ஃபீயும் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களோட கேட்டகரிக்கு ஏற்றாப்பில் SC ST டிசேபிள்டு கேண்டிடேட்ஸ் இருந்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீ கிடையாது, ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணிக்கலாம். மீதி இருக்க ஜெனரல் கேண்டிடேட்ஸ் நம்ம ஆல்ரெடி சொன்னது போல் 1,180, அதாவது 18% GSTயோட
அப்ளிகேஷன் ஃபீ நீங்கள் ஆன்லைனில் பே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து சப்மிட் பண்ணணும். சைன் அப் பண்ணுறதுக்கான பேஜ் வந்து இங்கே இருக்குது. இதில் இருக்க அந்த ஃபார்மை வந்து நீங்கள் ஃபில் பண்ணணும். ஸோ இதில் இருக்க ஸ்டார் போட்டிருக்க எல்லாமே வந்து மேண்டேட்டரி ஃபீல்ட்ஸ். இதை ஒவ்வொன்றா ஃபில் பண்ணிட்டு ரெஜிஸ்டர் கொடுத்தீங்கன்னா அடுத்த ஸ்டெப்பு போகும். ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் ஆனோன்னா உங்களுக்கு இமெயிலில் இன்ஃபர்மேஷன் வந்துடும். அதை வச்சு லாகின் பண்ணி நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ப்ரொசீஜரை வந்து கம்ப்ளீட் பண்ணணும். இன்ட்ரெஸ்ட் இருக்க கேண்டிடேட்ஸ் உங்களோட எலிஜிபிலிட்டி, அதாவது எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், ஏஜ் லிமிட் இதெல்லாத்தையும் கரெக்டாக வெரிஃபை பண்ணிட்டு லாஸ்ட் டேட் வரைக்கும் வெயிட் பண்ணாமல் இமீடியட்டாக அப்ளை பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஜாப் சர்ச் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த ஜாப் ரிலேட்டடாக ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.